Hi guys, welcome to HK Steps. So thumbnail நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம Samsung 25 Ultra ஓட ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் இல்லை, கையில் ஃபோனே இருக்குது. இதை வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் வந்து வளவள குழக்கலாம் பேசல, ஜஸ்ட் வந்து என்னென்ன வந்து 24 25க்கு பண்ணியிருக்காங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஐஃபோனுக்கும் நான் இதுக்கு முன்னாடி வந்து iPhone 12 யூஸ் பண்ணிருந்தேன், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. So which are ways the Samsung 25 Ultra is more easier than iPhone and which are the ways which is not easier, and also வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நான் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து அவ்வளோக்கும் இன்னும் பெருசாக யூஸ் பண்ணல, நார்மல் யூசேஜ் தான் ஒரு 1 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின ரிவ்யூ கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் வரீங்க, ஃபஸ்ட்டு என் சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் வந்து ட்ராவல் வீடியோஸ் அண்ட் வந்து டெக் வீடியோஸ் போடுவேன். முன்னாடி வந்து ஃபுட் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், இப்போ ரீசெண்டாக ஃபுட் வீடியோஸ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டில் வந்து நான் எங்கேயாச்சும் போனேன், பட் அந்த ஃபுட் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபுட் வீடியோஸ் நான் அதிலிருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் 25 அல்ட்ராவோட கலர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஹை பட்ஜெட் வேரியண்ட்டில் ரொம்பவே வந்து நார்மல் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மெயின் கலராக வந்து கார்பன் பிளாக் தான் வச்சுருந்தாங்க, பட் எனக்கு வந்து பிளாக் சூட் ஆகாதுங்கிறனால நான் வந்து சில்வர் ப்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பின்னாடி. இதுக்கு முன்னாடி 24 அல்ட்ராவில் வந்து உங்களுக்கு அலுமினியம் பாடி, அது இல்லாமல் அது வெயிட்டாக இருக்கும். இங்கே வந்து டைட்டானம் பாடி கொடுத்துருக்கனால இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 24ல் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ரிங் இருக்காது, ஜஸ்ட் கேமரா மேலே இவங்களே வந்து முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி விற்பாங்க கடையில், ஒரு 70-80க்கு வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாம்சங் அவங்களே அந்த ரிங்கோடே கொடுத்துட்டாங்க. 4 கேமரா, அந்த சென்சார் எல்லாத்துக்குமே வந்துடுது. ஸோ டைமென்ஷன் அண்ட் வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.8 இன்ச்சு, இப்போ 6.9 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2500 யூனிட்ஸ். வேப்பர் சேம்பர் வந்து எக்ஸ்ட்ரா 40% கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கூலிங் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரீசெண்டாக நான் காரில் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சன்லைட் நேராகவே ஃபோனில் பட்டுட்டு தான் இருந்துச்சு. அப்பயும் வந்து பாடி நல்லாவே கூலாகவே இருந்துச்சு, அவ்வளோக்கும் ஹீட் வந்து எனக்கு தெரியல. நல்லாவே ஹீட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமிங் விளையாடும் போதெல்லாம் எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி விளையாடுற கேம்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். கேண்டி கிரஷ் விளையாடுவேன், லைட் கேமாக. கொஞ்சம் ஹார்ட் கோர் கேம்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே அண்ட் எர்த்னு ஒரு கேம் இருக்கும், சர்வைவல் கேம், அது நல்லா விளையாடுவேன். கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் கோ விளையாடுவேன். டெஸ்ட் பண்ணுறதுக்காக கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டு பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து சூடாகல. பேட்டரியும் வந்து சாலிடாக 3 to 4 hours வந்து நல்லாவே தாங்குது. கேம் வந்து தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தால். ஸோ வந்து பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh கொடுத்துருக்காங்க. 65 வாட் வரைக்கும் சூப்பர் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மேலே ஹார்ட்வேர் சேஞ்சஸ். அது இல்லாமல் சிப்செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலைட் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து 3rd gen, இப்போ இருக்க வெர்ஷன் வந்து 4th gen 20% ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிங் டு சாம்சங் 24 அல்ட்ராவோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா S Pen வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் நார்மல் பென் தான், இது S Pen ஸ்டைல் நார்மல் ஸ்டைலஸ் பென் தான். ஸோ S Pen ரிமூவ் பண்ணது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு 24 அல்ட்ராவில் நம்ம வந்து கேமரா எடுக்கலாம், நிறைய விஷயம் அதில் பண்ணலாம். பட் இப்போ வந்து இந்த S Pen ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மேபி காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம் கூட நினைக்கிறேன். ஸ்டில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். பட் இந்த ஃபாரின் சேனல்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன். ஸோ அதில் வந்து உள்ளே கழட்டி பார்க்கும்போது சார்ஜிங் அந்த பென்னுக்கு S Penக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த S Pen கொடுக்கல. மேபி ஃபியூச்சரில் வந்து வேணும்னா S Pen வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இல்லை மேபி 24 வாங்குறவங்க 25க்கு அப்கிரேட் பண்ணுறாங்க, 24 அவங்களே வச்சுக்கிட்டு அப்படின்னா கூட இன்கேஸ் அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா அந்த S Pen இங்கே போட்டுக்கிற மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற என்னோட தாட் நான் வைக்கிறேன். பட் இது கன்ஃபார்ம் அவங்க சைட்லேருந்து சாம்சங் சைட்லேருந்து கன்ஃபார்ம் கிடையாது. கேமராவில் பெரிய சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு வந்து 12 மெகாபிக்சல்லேருந்து 15 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஹார்ட்வேர் சேஞ்சஸ். சாஃப்ட்வேர் சேஞ்சஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க எதுவுமே பண்ணல. ஸோ சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் வந்துட்டு சின்ன சின்ன திங்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. இருங்க நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து மியூசிக் குறைச்சிட்றேன். ஸோ இல்லைனா வந்துட்டு இதில் கேட்கும், அப்புறம் காப்பிரைட் இஷ்யூ அடிப்பாங்க. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊர்வசி சாங் கேட்டுட்ருக்கிறேன். ஊர்வசி சாங் வந்துட்டு வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், இல்லை நிறைய ஏதாச்சும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்துடும். கிட்டத்தட்ட ஐஃபோனில் இருக்க டைனமிக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி மேலே வைக்கிறதுக்கு பதில் கீழே வச்சுருக்காங்க. ஸ்டில் வந்து இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, புது நேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் சேஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து அவங்க பண்ணியிருக்க அப்கிரேட். என்ன அப்கிரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோனில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து
கிளாக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கீழே இப்போ பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து ஐஃபோன்லேருந்து அப்படியே காப்பி அடித்து சாம்சங்கில் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இதுவும் ஒரு அப்கிரேட் தான். 24 இல்லை 25 கொண்டு வந்திருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் ஒன் UI 7 வந்துட்டு இதை வந்துட்டு 24க்கும் கொண்டு வரலாம். இப்போதைக்கு 25 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏஐ பற்றி தான் அவங்க முக்கால்வாசி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏஐ ஆப்வியஸ்லி வந்து ஏஐ நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுது. லைக் வந்து ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நோட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய இடத்துல ஏஐ வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பாதி ஃபேஸ் கவர் பண்ணிட்டு பிக் எடுப்பாங்க, அதை கிளியர் பண்ணால் ஃபேஸ் கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருந்து அதுக்கப்புறம் 10th 11th ஃபோட்டோவாக நீங்கள் அந்த மாதிரி மறைச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து கொண்டு வரும். பேசிக்கலி நீங்கள் வந்து 10 ஃபோட்டோ வந்து ஏஐக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொடுக்குறீங்க. 11th வந்து அதே வந்துட்டு ஸோ இதாக தான் இருக்கும் அதுன்னு கன்சிடர் பண்ணி அந்த ஃபேஸை வந்து அது உருவாக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் ஆல்சோ வெரி இன்னோவேட்டிவ் தான் இதுவும். இந்த எப்படி இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னா பிக்ஸி மட்டும் இல்லை, இதை வந்து ஜெமினியும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து ஜெமினி ப்ளஸ் பிக்ஸி ரெண்டுமே தான் வந்து ஏஐயில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சேஞ்சஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் எதுவுமே பெருசாக கிடையாது. என்னோட யூசர் ரிவ்யூ 1 month நான் யூஸ் பண்ண யூசர் ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஸோ ஐஃபோனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஃபஸ்ட் திங், ஐஃபோனில் வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஒரு ஃபைலை வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய வீடியோவை எடுக்கிறீங்க, அதை வந்துட்டு நான் ஒரு கம்ப்யூட்டருக்கோ இல்லை மற்ற இதுக்கோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப் போட்டாகணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட மேக் புக் இல்லை அப்படின்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, நீங்கள் டக்குன்னு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஐஃபோனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இஷ்யூ. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே இருக்கிற கனெக்டிவிட்டி, ஒரு ஆப்புக்கு இன்னொரு ஆப்புக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஐஃபோனை விட ஆண்ட்ராய்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ப்ரீவியஸாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது அதை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டெலகிராமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வீடியோ டேரெக்டாக கேலரிக்கு வராது. நீங்கள் ஒரு ஃபைலுக்கு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி மட்டும் அங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கிரியேட்டருக்கு பயங்கர தலைவலி. நார்மல் பீப்புளுக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்காது. அவங்க நார்மலாக வாங்குறாங்க, பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. பட் ஒரு கிரியேட்டராக அது பெரிய தலைவலி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் தான். எனக்கு வந்து இதுக்கு ஒரு நாள் சார்ஜ் போட்டேன்னா என்னோட யூசேஜுக்கு, என்னோட நார்மல் யூசேஜுக்கு இன்றைக்கி நான் வந்து 12 மணிக்கு போட்டேன்னா நாளைக்கு காலையில் 10 to 11 மணி வரைக்கும் நல்லாவே சார்ஜ் தாங்கும், தாராளமாக தாங்கும். நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறேன், எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஐஃபோனில் என்ன யூஸ் பண்ணணும் அதே தான் யூஸ் பண்ணுறேன். பெருசாக எந்த கேமிங்லாம் விட மாட்டேன். ரீல்ஸு, ஸ்க்ரோல்ஸ், படம் பார்க்குறது எது இருந்தாலும் சரி, 1 day நல்லா சாலிடாக சார்ஜ் தாங்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். அது இல்லாமல் சார்ஜிங் ஸ்பீடும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஐஃபோன்லாம் போட்டுட்டு நான் ஒரு 2 மணி நேரம் உட்காரணும். இது போட்டுட்டு நான் 1/2 hour பார்த்துட்டிங்கன்னா 80 to 85 வரைக்கும் வந்துடும். நான் எடுத்துகிட்டு வெளியே எங்கேயாச்சும் போகிறோன்னா போயிட்டு வரேன், நல்லாவே சார்ஜ் தாங்கும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை எனக்கு ஐஃபோனில் இருந்தது. ஸோ இப்போ இதுக்கு வருவோமே. இப்போ சாம்சங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து ரொம்பவே கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு நான் ஓடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே ஐஃபோன் பண்ணி கொடுக்கும். பட் கம்பேரிங் டு சாம்சங் இதில் வந்துட்டு அவ்வளோ ஸ்டெபிலிட்டி கிடையாது. இன்கேஸ் அதை வந்து நம்ம மற்ற ஒரு பொருட்கள் வச்சு இப்போ கிம்பல் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை இன்கேஸ் வந்துட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறோன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இன்னும் கேமரா நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் 14, 15 ப்ரோ மேக்ஸ் கூட போகலாம். பட் ஸ்டில் அதுலேயும் அதே ப்ராப்ளம் இருக்கும், அதே பேட்டரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ பேட்டரி இஷ்யூஸ் தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா லடாக் ரீசெண்டாக போனேன் இல்லையா, அங்கே வந்து ஓடிஜி கேபிள் வித் மை ஹார்ட் டிஸ்க் கொண்டு போயிருந்தேன். ஸோ 1000 rupeesக்கு ஓடிஜி கேபிள் வாங்கினேன். ஸ்டில் வந்து என்னால் வந்துட்டு ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நிறைய ஃபோட்டோஸ் வந்து டெலிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஈவன் தான் அந்த ஃபோட்டோஸ் நல்லா இருந்தாலும் கூட ஸோ எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி டெலிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது வந்து பெரிய தலைவலியாக இருந்துச்சு எனக்கு. பட் ஆண்ட்ராய்டுங்கும் போது அந்த தலைவலியே கிடையாது. நம்ம நார்மலாக ஓடிஜி கேபிள் போட்டு இல்லை நார்மல் நம்ம ஒயர் எடுத்து ஹார்ட் டிஸ்கில் சொருவி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோட ஓடிஜி மட்டும் தான் ப்ராப்ளம் பார்த்தேன். அங்கே வந்து எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. நீங்கள் போகணுன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1 TB தான் போய் ஆகணும் ஐஃபோனில், இல்லை 512 GB தான் போய் ஆகணும். இல்லைனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஐஃபோனில் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஐஃபோனுக்கும் சாம்சங்குக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் இந்த 1 month அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்ல போனால் நீங்கள் 24 Ultra எடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் என்னவோ அதே தான் இதுலேயும். பெருசாக எந்த சேஞ்சஸுமே வந்து சாஃப்ட்வேரில் கொண்டு வரல. இன்கேஸ் நீங்கள் வந்து சாம்சங் S22 வச்சுருக்கீங்க, S20 வச்சுருக்கீங்க, ஒரு ஜம்ப் அடிக்கணும் அப்படின்னா 24க்கு பதிலாக நீங்கள் 25 ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மற்றபடி நீங்கள் 24லேருந்து 25க்கு மாறணும் அப்படின்னீங்கன்னா என்னோட சஜஷன் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் புதுசாக ஃபோன் வாங்கணும், ஐஃபோன் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மாறணும், இல்லை ஆண்ட்ராய்டு ஐஃபோனுக்கு மாறணும் அப்படின்னாங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் அவங்ககிட்ட எடுத்து வைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட டெசிஷனை அவங்க எடுக்கட்டும். ஓகே கைஸ்.